முருக வைபவம் சொல்லி மாளாது, அவ்வளவு இருக்கு முருகனுடைய வைபவங்கள். யார் முருகனை உபாசிக்கிறாளோ அவளிடம் பஞ்சபூதங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வராது. நீர், நிலம், ஆகாசம், வாயு, காற்று சொல்றமே. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் லௌகிகமாக சொல்லட்டுமா, நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீள் அப்படின்னா முருகன் துணைன்னு ஒன்று ஸ்டிக்கர் விட்டுங்கோ, இந்த கார் சௌரியமாக இருக்கும். நம்ம பார்க்கலாம், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அதில் பூர்வ சரித்திரத்தில் சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லிகிட்டே வரும். பிரசாந்தேந்திரியே நஷ்ட சம்ஞே விசேஷ்டே கபோத்காரி வக்திரே பயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மையநாதே ததானீம் நவக்தும் க்ஷமோஹம் ததானீம் கிருபாப்தே நகாரியாந்தகாலே மனாகபு மனாகபி உபேக்ஷா. அவர் சொல்றார், கடைசி காலத்தில் எனக்கு பேச வருமோ வராதோ, பேச முடியாமலா இருப்பேன். நவக்தும் க்ஷமோகம். இந்த கடைசி காலங்கிறது புரியாத ஒரு புதிர், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ராமனே புத்திரனாக வந்து பிறந்திருந்தார் தசரதனுக்கு. வைகுண்டநாதனே வந்து பிறந்திருக்கார். வைகுண்டநாதனே பிறந்த போதிலும் கூட கடைசியில் தசரதர் மறையும் போது ராமன் அருகில் இல்லை. அதுதான் உண்மை. ராமன் அருகில் இல்லைங்கிறது ஆச்சரியம் இல்லை, ஒரு புள்ள அருகில் இல்லை. ஆமாம். ஹா ராகவ மகாபாஹு ஹாமமாயாசனாசனா ஹாபித்ரு பிரியமேநாத ஹாத்யக்வாசி கதசுதா. ஹே ராமா, என்னை விட்டுட்டு எங்க போனாய்? குவ கதஹா, எங்க சென்றாய் நீ? மம ஆயாச நாசனா, என்னுடைய கடைசி காலத்தில் ஜனன மரணம்ங்கிறது எப்படின்னது சாஸ்திரம். ரெண்டும் துக்கம். ஜனனமும் துக்கம், மரணமும் துக்கம். பாகவதத்தில் கபிலோபதேசத்தில் கர்ப்பாசயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி வளர்றது அப்படிங்கிறத வரிசையாக வர்ணிச்சார் கபில வாசுதேவன். கபில கீதைன்னு பேர் அதுக்கு. அந்த கிழக்கு தாம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே சகடபுரம் மடம் இருக்கு. அந்த சகடபுரம் மடத்தில் என்னுடைய அப்பா தம்பு தீட்சிதர் 10 நாளைக்கு கபில கீதை சொன்னார். வேற இந்துமே உபன்யாசம் இல்லை, 10 நாள் கபில கீதை. அப்போ தேவநாதாச்சாரியன்னு ஒரு பெரிய ஐயங்கார் ஒருத்தர், நல்ல பண்டிதர், சமஸ்கிருத பண்டிதர். அவர் நீங்கள் வந்து கபில கீதை சொல்லுவேளான்னு கேட்டார். வேஷா சொல்கிறேன்னு என்னார் அப்பா. மொத்தமே 13 அத்தியாயம் தான் அந்த சரித்திரம். 5 அத்தியாயம் சரித்திரம், 8 அத்தியாயம் உபதேசம். 10னா கபில கீதை சொன்னார். அப்புறம் 10னா ஹரிவம்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டார் அப்பாவை பார்த்து. சொல்லலாமேன்னு விட்டார் அப்பா. விஷா சொல்கிறேன்னார். ஹரிவம்சம் சொன்னார் 10 நாளைக்கு. அப்போ நானும் சங்கரராம தீட்சிதரும் சிஷ்யராக கிட்டக்க உட்காந்துருந்தோம் அப்பா கிட்டக்க. இங்கே ஏற்கனவே வந்து கதை சொல்லியிருக்காரு சங்கரராம தீட்சிதர். நானும் அப்புறம் அப்பாவோட சிஷ்யாலாம் கிட்டக்க உட்காந்துருந்தோம். இப்போ நாங்கள்லாம் கதை சொல்கிறது எங்கள் சாமர்த்தியத்தில் சொல்லலை. எங்கள் அப்பா தாத்தா அப்பாட்டாலாம் எங்களை கிட்டக்க உட்காத்தி வச்சு இதை எழுத படிக்க தெரியாத வயசுலேருந்து கிட்டக்க உட்காத்தி வச்சு சொல்லி கொடுத்த பகவத்குணம். அவள் விரை போட்டு தண்ணி ஊற்றிட்டா இன்னைக்கு காய்க்கிறது பேரன் ரூபத்தில். அவ்வளோதான் விஷயம். அவள் சாவடி பண்ணிவிட்டு போயிட்டா, சந்தேகம் இல்லை. அதில் கபில வாசுதேவன் சொல்கிறார், 8 மாதம் ஆன உடனே நமக்கெல்லாம் எத்தனை புத்தி சக்தியோ அத்தனை புத்தி சக்தி அந்த கருக்குள்ளார இருக்கிற குழந்தைக்கு கிடைச்சி விடுகிறது, கிடைச்சிடுறது. ஆனால் பிறக்கிறது 10 மாதம் கழிச்சு தான் பிறக்கிறது.
அப்போ தேவகி அம்மா தேவஹூதி அம்மா கேட்டால் அந்த 2 மாதம் என்ன பண்ணும் அந்த குழந்தைன்னு. அந்த 60 நாளும் 24 மணி நேரமும் அழுதுண்டே இருக்கும்மா. எதுக்கு அழணும் அப்படின்னா, போன ஜென்மால நல்ல சத்சங்கத்தில் ஈடுபட்டு இருந்திருப்பேனே ஆகில் இங்க ஒரு கர்ப்பத்தில் நான் பிறந்திருக்க மாட்டேன். போன ஜென்மால நான் நல்ல சத்சங்கத்தில் போகாததுனாலே புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு விழுந்துட்டேன். இந்த பிறவி ஆகிற சம்சார சாகரத்தில் பிறக்க முடியுமா ஆயிடுச்சு. யாராவது ஒரு ஞானி ஞான கண்ணை திறந்து வச்சு வெளியே பார்க்காதப்பா உள்ள பாரப்பா, எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லப்பா, இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு, 85 வருஷம் 90 வருஷத்துக்கு இது ஒரு வாடகை வீடு, இதை முடிச்சுன்னு நீ வேற வீட்டுக்கு போயிடுவாய் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கிறவா யாரும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்ததுனாலே, எந்த விதமான சத்சங்கத்திலையும் ஈடுபடாததுனாலே நான் திரும்பி ஒரு குழந்தையாக ஒரு அம்மா வயத்தில் உருவாயிட்டேனேன்னு அழுதுதோ இல்லையோ. கிருஷ்ணர் இதெல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னா தேவஹூதி, சரி உள்ள அழுதுதோ இல்லையோ, பிறந்த உடனே மகாபெரிவா மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, ஞானானந்தகிரி சுவாமிகள் மாதிரி அப்படிலாம் ஆக வேண்டியதானே, மகாபெரிவா மாதிரி இப்படிலாம் ஆக வேண்டியதானே. ஒரு தடவை எஸ்எஸ்எல்சியில் தோத்து போனவன் அடுத்த தடவை கரெக்டாக பார்த்து படித்து ஜெயிப்பான் இல்லையா. உள்ளதான் அழுதுட்டு இருந்ததே, சரி வெளியில் வந்த உடனே நம்மளும் ஞானத்தை அடைவோம் அப்படின்னு ஞானத்தை அடையிறதுக்கான மார்க்கத்துக்கு செல்ல வேண்டியது தானே. அதுதான முறையும் கூட நியாயமும் கூட. செல்லலையே அப்படின்னாள் தேவஹூதி. அதுக்கு கபில வாசுதேவன் சொன்னார், அம்மா இந்த பிரபஞ்சம் மாயா பிரபஞ்சம், அம்மா விஷ்ணு மாய நிறைந்த பிரபஞ்சம். இந்த மாயா பிரபஞ்சத்தில் விழுந்த உடனேவே 2 மாதம் அழுதோங்கிறதே மறந்து போயிடுறது அந்த ஜீவராசிகளுக்கு, மறந்து போயிடுறது. அதுக்கப்புறம் பாலுக்கு அழறது, ஆகாரத்துக்கு அழறது, எல்லாம் மறந்து போயிடுறது, உள்ள அழுதோங்கிறதே மறந்து போயிடுறது. சாஸ்திரக்காரா சொன்னாள், பிறப்பும் பெரிய கஷ்டம், இறப்பும் பெரிய கஷ்டம். சரீரத்தை விட்டு பிராணன் வெளியில் போக தருவாய் இவருக்கு பாருங்க, அதுவும் பெரிய கஷ்டம். இது ரெண்டுமே புரிஞ்சிக்க முடியாதது. சிலதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பிறக்கும் போது ஒரு குழந்தை என்ன வேதனை அடையிறதுன்னு யாராலாவது புரிஞ்சிக்க முடியுமோ? எந்த புஸ்தகத்திலையாவது போட்டிருக்கா இத்தனை வேதனைன்னு? புரிஞ்சிக்க முடியாது. சரி, ஒருத்தர் உயிரை விடும்போது எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத யாராவது புரிஞ்சிக்க முடியுமோ? அதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பெண்ணானவள் பூர்ண கர்ப்பிணியாக ஆகி அவள் குழந்தையை பிரசவிக்கும் போது அவள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமோன்னா யாருக்கும் தெரியாது. பிரசவிச்சவள் தன் அம்மாட்ட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசவிச்சேன் அம்மா அப்படின்னு சொல்றது இல்லை. பிரசவிச்சவள் தன் அம்மாவை பார்த்து, ஓஹோஹோ நீயும் கல்யாணம் ஆகி நம்ம மாத்துக்கு இப்படிதான் குழந்தைகளை பெற்றெடுத்தாய் போல இருக்கு, நீ இப்படிதான் கஷ்டப்பட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்டதும் கிடையாது. ஆக பிரசவம்னா என்ன கஷ்டம்னே வெளியில தெரியாமல் இருந்த பொழுது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் தான் அந்த கஷ்டம்னா என்னன்னு உடைச்சார். எங்க உடைச்சார்? மாத்ரு பஞ்சகம்ங்கிற 5 ஸ்லோகத்தில் பிரசூதி சமயே துர்வார சூலவியதா. துர்வாரம்னா மிகவும் கூர்மையான 1000 சூலங்களை ஒரே க்ஷணத்தில் முதுகில் குத்தினால் என்ன வலியோ அந்த வலியோடு அல்லவோ அம்மா நீ என்னை குழந்தையாக பெற்றெடுத்தாய் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லிட்டார். ஆதிசங்கர் சொன்ன அப்புறம்தான் பிரசவம்னா எவ்வளவு வேதனைங்கிறது தெரியறது. ஆனால் பிறக்கும் போது ஒரு குழந்தை எவ்வளவு கஷ்டத்தை அடைகின்றது, இறக்கும் போது ஒரு ஜீவன் எவ்வளவு கஷ்டத்தை அடைகின்றதுங்கிறது இதுவரையில் யாருக்கும் தெரியாத ஒரு புதிர். ஆனால் வேதாந்த சாஸ்திரம் சொன்னது அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பியை
காலில் வச்சு இழுத்தால் எப்படி சுடுமோ, எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட குழந்தைகள் பிறக்கின்றன, அவ்வளவு சிரமத்தோட அந்த ஜீவன் உயிரை விடுகின்றன. ஜனன மரணம் அவ்வளவு துக்ககரம். புத்தி பூர்வமாக இந்த ஜனன மரணத்தை ஒருத்தன் யோசிச்சுட்டே இருந்தாரேயானால் போரும் சுவாமி, இனிமே பிறவி வேண்டாம். கண்ணதாசன் சொன்னான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான். அங்க நிற்காத, மாட்டினுடுவ, திருப்பி திருப்பி மாட்டினுடுவ. அதுபோல இதை சொல்றார் ஆதிசங்கரரே. இந்த ஸ்தோத்திரம் 3 ஸ்லோகம் மரணாவஸ்தையை பற்றி வர்ணிக்கிறார். ந வக்தும் க்ஷமோஹம் ததானீம் கிருபாப்தே ந காரியாந்த காலே மனாகப்யுபேட்சா. கடைசி டயத்தில் என்னால் பேசக்கூட முடியாது. ராமா கிருஷ்ணா கோவிந்தா, நீ கிட்டக்க வந்து ரட்சிக்கணும். அதனால தான் பக்தாள்லாம் அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னுட்ட. அப்போ எனக்கு பேச வருமோ வராதோ தெரியாது. நான் முன்னாடியே பென்ஷனுக்கு முன்னாடியே பணம் போட்டால் அதுக்கப்புறம் பென்ஷன் தானாக வருது. 57-60 வயசில் சரல் பென்ஷனில் அந்த மாதிரி நான் முன்னாடியே அப்ளிகேஷனை போட்டுவிட்டேன். கடைசி காலத்தில் எனக்கு பேச வருமோ வராதோ, ஹே குருவாயூரப்பா நீ தான் கிட்டக்கிருந்து ரட்சிக்கணும். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால். ஏய்ப்பு எனை வந்து நலியும் போது யான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்பொழுதுக்கிப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. அதில் பகவான்கிட்ட முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுருது, மரண அவஸ்தையில் நீ வந்து கிட்டக்க இருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு. ஸ்லோகம்லாம் அவ்வளவு அழகு, ரொம்ப உயர்வான ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளோ அழகாக இருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், அபஸ்மார குஷ்டக்ஷயாரச பிரமேய ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தஹ பிசாச்சாஸ்ச சர்வே பவத் பத்ர பூதிம் விலோக்ய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே. அபஸ்மார குஷ்டக்ஷயாரச பிரமேய ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தா. இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் புராணம் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு ரோகத்தையும் சங்கரா டிவியில் விஸ்தாரமாக சொல்லிகிட்டே வந்தேன். இந்த ரோகத்துக்கெல்லாம் என்னென்ன இவர் சொன்ன இந்த ரோகம்லாம் என்னென்னு அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன். அபஸ்மாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நன்னார் திறவர் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறார், மயக்கம் மூட்டு விழுந்துடுறார், தன்னிலை மறந்துடுறார், அதுக்கு அபஸ்மாரம்னு பேர். இந்த அபஸ்மாரம் 3 இருந்தால் வரும். என்ன 3 இருந்தால் வரும்? சிவாபராதம் இருந்தால் வரும். 2வது சுவாசினி சாபம் இருந்தால் வரும், அபஸ்மாரங்கிற வியாதி. 3வது எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி தைலம் இருக்கே, இந்த தைலங்களை வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருந்தால் அவனுக்கு அபஸ்மாரம் வந்துடும். கடைக்காரன்ட்ட எல்லாத்துக்கும் ஐசா பீசா பணத்தை கொடுத்துட்டு சாமான் வாங்கணும். நான் அப்புறம் செய்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் எண்ணெய்க்கு பணம் கொடுக்க மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கடனாளி ஆகிடுவேள். அதனால் தைலம் ரொம்ப பயங்கரமான வஸ்து. அதனால தான் ஸ்ராத்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சுமங்கலி பிரார்த்தனையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தைலத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் ஏமாற்றினால் அடுத்த ஜென்மாவில் அபஸ்மாரம் வந்துடும். சுவாசினிகளை சமைக்கிறவுள்ள ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த பதிவிரதை சமைக்கிறவுள்ள அழுதுண்டே நின்றுட்டு இருந்தாலே, ஆனால் அங்கே அபஸ்மாரம் வந்துடும். சிவாபராதம், பரமேஸ்வரனுடைய சொத்தை அபகரிச்சுன்னு சாப்பிட்டானே ஆனால் அபஸ்மாரம் வந்துடும். சரி, இந்த அபஸ்மாரம் வர்றதுக்கு வழி சொல்லிவிட்டேன் தீட்சித,
போகிறதுக்கு வழி சொல்ல மாட்டேல, நான் சொல்கிறேன், அதுக்கும் வழி சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சின்ன தோஷம் மனசில் தெரிஞ்சுது, குழந்தைகிட்ட தெரியறது, அத்தையாவது தெரிஞ்சதுன்னா சிவங்கோயிலில் போய் நிறையா எண்ணெயை ஊற்றி வழக்கேற்றணும். வழக்கு ஏற்றணும். கேரளாலலாம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுற்றி வர எண்ணெயை ஊற்றி தெரிய போட்டு ஜெகஜோதியாக அப்படி வழக்கு ஏற்றுவாள். 1000 வழக்கு அப்படி ஏற்றி பார்த்தா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த எண்ணெயை, அந்த திரி எப்படி எரியிறது, ஒரு ஜோதிஷ் எப்படி எரியிறது, திரியினால எரியிறது. வெறுந்திரி எரியுமா? எரியாது. எண்ணெயை ஊற்றினாதான் வழக்கு எரியும். அந்த திரி என்ன பண்ணுறது, எரிய எரிய குறைய குறைய எண்ணெயை உறிஞ்சிக்கிறது. அந்த திரியானது எண்ணெயை உறிந்து கொள்வது. அப்படி எண்ணெயை உரியும் பொழுது எவன் எண்ணெய் விட்டானோ அவன் பண்ணின பாவத்தையும் அந்த ஜோதிஷ் உறிஞ்சும். அதனாலதான் பழைய காலத்துலலாம் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறதே வெறுங்கையோடு போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சுவாமிக்கு விளக்கேற்றுறது, இல்லை அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறது. ஆமாம்.